ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த சேனல் வழியாக உங்களை மீட் பண்ணுறதில் ரொம்ப சந்தோஷம். என் பேர் சாமியல். நான் இந்த ஜேர்னியில் ரொம்ப நாளாக உங்கள் கூட ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன சின்ன ஆண்டவருடைய வார்த்தைகள் அங்கங்கே நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஆண்டவர் கொடுத்த சில வெளிப்பாடுகளை, அறிந்த காரியங்களை அறியாத கோணத்தில் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த ஜேர்னியில் என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களையும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் பெருசாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு 2 எபிசோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் சில இன்ட்ரடக்ஷன் நான் கொடுத்துருப்பேன். அந்த காரியங்களை திரும்ப பார்க்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமானால் அதை பாருங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து இந்த ஜேர்னியில் உங்களால் ட்ராவல் பண்ணும்போது சில காரியங்களை உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா இதுக்குன்னு சில ஃப்ரேம் ஒர்க்கு லென்ஸோடு நீங்கள் பார்த்தா தான் ஆண்டவர் எதற்காக அந்த பூமியை படைத்திருக்கார், எப்படிப்பட்டவர், அவருடைய பிள்ளைகளாக எப்படி நம்மளை வச்சுருக்காரு, இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம இந்த ஆண்டவருக்குள்ள ஜேர்னின்றது ஏதோ ஒரு ஃபார்முலா மாதிரியோ இல்லை இப்படிதான்ற மாதிரியோ இல்லாமல் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாக நம்ம வாழ முடியும். இந்த எகிப்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு 70 பேர் தான் அடிமையாக போயிருப்பாங்க. ஆனால் அதில் என்ன, அதுக்கப்புறம் வெளியில் வரும்போது ஒரு பெரிய கூட்டத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். ஏன் அவங்க நடுவில் முறுமுறுத்துட்டே இருந்தாங்க அப்படின்னா, அதில் நிறைய பேருக்கு அடிமையாக இருந்தோன்றதே தெரியாது. அவன் அங்கே பார்த்திங்கன்னா அது ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி நினச்சிட்டான். அவன் அங்கே அவன் இருந்தது அடிமைத்தனம். ஆனால் அது அடிமைத்தனம்னே தெரியாத அளவுக்கு இருந்தனால தான் அவன் ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவரை நாங்கள் எகிப்தில் இப்படி சாப்பிட்டோம், எங்களுக்கு நான்வெஜ் வேணும், இது வேணும், அங்கே இப்படி இருந்தோம். அதை நீங்கள் ஆண்டவரை யார், நம்ம யாருன்ற அறிவு நம்மளுக்கு வந்தால் தான் ஆண்டவர் நடத்துகிற காரியங்கள் நம்மளுக்கு புரியும். அதாவது சங்கீதத்தில் தாவீது ஒரு இடத்துல சொல்லியிருப்பான், ஆண்டவர் மோசேவுக்கு தன்னுடைய வழிகளையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னுடைய கிரியைகளையும் ஆண்டவர் தெரிய பண்ணினார் அப்படின்னு. அதாவது ஆண்டவருடைய வழியை நீங்கள் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் கிரியையில் நீங்கள் ஆண்டவரை தேங்க்ஸ் பண்ணிகிட்டே போக முடியும். நீங்கள் வெறும் கிரியைகளோடய அட்டாச்சாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களால் அதை நீங்கள் உங்களால் அதை கண்டினியூவாக நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா நீங்கள் கிரியைகளின் அடிப்படையில் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தனால தான், அதாவது எகிப்திலிருந்து வெளியில் வந்தது ஒரு பெரிய விஷயம்தான். ஆனால் நீ கானானுக்குள்ளே போகிறேன்றது உனக்கு தெரியாத பட்சத்தில் நீ எகிப்திலேருந்து வெளியில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீ வனாந்தரத்தில் சாவறதுக்கு நீ எகிப்திலே செத்துருக்கலாம். நீ வனாந்தரத்தில் சாவறதுல என்ன உனக்கு ஒரு பெரிய அது பிளெஸ்ஸிங் இருக்குது. ஏன் அப்படின்னா எங்கே போகிறோன்றது உங்களுக்கு தெரியாமலே போயிடுச்சு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு வழிகளை தெரியணுன்றாரு. நீங்கள் கிரியைகளை தெரியறனால தான் அவன் ஒவ்வொரு கிரியைக்கு அப்புறமும் அவன் பயங்கரமாக டான்ஸ் எல்லாம் ஆடுவான். செங்கடலை தாண்டி வரும்போது அவன் ஒரே பயங்கர டான்ஸாக தான் இருக்கும். ஏன்னா செங்கடலை தாண்டிட்டான்ட்டு சொல்லி இதுக்கப்புறம் திரும்ப ஒரு இடத்துல ஒரு அப்டக்கிள் வரும்போது அந்த ஆண்டவர் வழியில தான் நடத்திட்டு இருக்காரு. அவர் போகிற வழியில தான் இது வருது அப்படின்றது தெரிகிற பட்சத்தில் அவன் தைரியமாக தான் இருந்திருக்கணும். ஆனால் அந்தந்த கிரியைக்கு அவன் ஒவ்வொரு இடத்துலையுமே அவன் ஸ்ட்ரக் ஆகுறான் அப்படின்னா அவன் வழிகளை தெரியாமல் அந்த கிரியையில் அடுத்தது ஆண்டவர் இவ்வளோ நாள் செஞ்சதை அவன் மறந்துட்டான். இப்போ ஆண்டவர் செங்கடலுக்கு முன்னாடியே பின்னாடி பார்வோனை கொண்டு நிறுத்தினது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அவன் ஒருவேளை பார்வோன் பின்னாடி வரலைன்னா இவன் திரும்பி போயிருப்பான். செங்கடல் 2 பிளந்து ஆண்டவர் வச்சிருந்தா கூட அவன் அதில் ட்ராவல் பண்ணியிருக்க மாட்டான், பயந்துருப்பான். ஒருவேளை பாதி தூரத்தில் செங்கடல் மூடிடுச்சுன்னா இங்கே பின்னாடி பார்வோன் இருக்கிறான உடனே உள்ளே போயிட்டான். உள்ளே போய் வெளியில் வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரே கீத வாக்கியம், அவங்க குதிச்சு ஆடுறது. அதனால தான் ஆண்டவருடைய வழிகளை தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆண்டவருடைய வழிகளை தெரியணும்னா ஆண்டவர் யாருன்னு தெரியணும். அதுக்கு தான் நான் திரும்ப பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரே நான் சொல்லிட்டு இருக்கேன். லாஸ்ட் எபிசோட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஆண்டவருடைய அன்பை குறித்து நான் சொல்லியிருப்பேன். ஆண்டவருடைய அன்பு, அன்கண்டிஷனல் லவ் பற்றி. அதே மாதிரி ஆண்டவருடைய ஆளுகை குறித்து நான் சொல்லியிருந்தேன். அந்த ஆளுகையில் கூட பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்களுக்கு திரும்ப அதை நான் டச் பண்ணிட்டு நான் போகணும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ரோம பேரரசர்கள் ரொம்ப ரொம்ப கொடுமையானவங்க. அவங்க அந்த மக்களை பயத்தின் அடிப்படையில் தான் அவங்க ஆளுகையை செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த பயத்தில் தான் அவங்க ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய குருடர்களை அவங்களே கண்ணை நோண்டி அவங்க அதாவது அரசியல் அந்த ரகசியத்தங்கள்லாம் வெளியே சொல்லிட்டாங்க, இல்லை அரசனை பற்றி புறங்கூறிட்டாங்க. இதனால் அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை என்னென்னா எல்லாருக்கும் மரண தண்டனை கொடுக்க மாட்டாங்க. கண்ணை நோண்டி அவன் அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளே போகும்போது அவன் பார்த்தா பயப்படுவான். ஏன்னா சீசர் ரோம பேரரசு அவ்வளோ பயங்கரமானது. அதனால அவன் பயத்தின் அடிப்படையிலேயே அவன் வச்சுருந்தான். ஆனால் ஆண்டவர் ராஜா,
நான் யூதருக்கு ராஜா, நான் ராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிற மாதிரி ராஜா மாதிரி தெரியாத மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலயும் அவர் ராஜான்றதை அட்ரஸ் பண்ணுவார். அங்க வந்து அந்த குருடர்களுக்கு ஆண்டவர் பார்வையடைய செஞ்சு, அந்த சீசர்ட்ட ஆண்டவர் வந்து இன்டைரக்டா அவர் சொல்லுவாரு, நான் ராஜா தான். ஏன்னா நீ எழுதின திருத்தி எழுதுற முடியும்னா உனக்கு அப்புறம் உன்னோட தீர்ப்பை திருத்தி எழுதுற அதிகாரம் யாருக்கு இருக்கு? என்னால மட்டும்தான் முடியும். இப்போ சொல்லு, நான் ராஜாவா இல்லையான்னு. இந்த இந்த காலத்து இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மூவி எல்லாம் பார்த்துட்டு கூஸ் பம்ஸ் மூமெண்ட் அப்படிம்பாங்க. என்ன கூஸ் பம்ப்ஸ்னா, ஏதாவது ஒரு 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 சீனில் வந்து அப்படியே அவங்களுக்கு புல் அரிக்கிற மாதிரி இருக்கும். இந்த சீன் வந்து ஹீரோ இப்படி பண்ணார் அப்படி பண்ணாருன்னு. நீங்கள் உண்மையாக ஆண்டவர் என்னென்ன பண்ணார் இந்த பூமியிலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. இங்கே ஆண்டவர் வச்சிருக்கிற கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து பேதுரு எல்லாருமே கூடவே இருக்காங்க. ஆண்டவர் வந்து யூதருக்கு ராஜா, நான் வந்து மேசியான்னு சொல்லிகிட்டே வராரு. பார்த்தா ஆண்டவரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பேதுரு எல்லாம் அப்படியே பின்னாடியே போயிட்டே இருக்கான். என்னடான்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா அவரை சிலுவையில் அரைஞ்சிடுறாங்க. அவர் அரைஞ்ச உடனே உயிரோட வந்திருந்தா கூட பரவாயில்ல, அவர் ஒரு 3 நாள் கழிச்சு தான் உயிரோட வர்றாரு. அதுக்கு நடுவில் அவர் பாதாளத்தில் இறங்கி பாதாளத்தின் திறவுகோல்லாம் எடுக்கிறாரு. ஆனால் இது எதுவுமே வெளியில் தெரியல. வெளியில் பேதுருவெல்லாம் என்ன நினச்சிட்டான் அப்படின்னா, அவ்வளோதான் நம்ம நம்பி வந்தோம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவன் திருப்பி வலையை எடுத்துகிட்டு போயிடுறான். அவன் வந்து நம்மளோட குலத்தொழில செய்ய போயிடலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ அங்கே ரோமர்களும் அதான் நினச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் இந்த 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 கான்டெக்ஸ்டில் தான் நிறைய இடத்துல வருவோம். அது கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவன் கைவிடப்படுவான், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் அப்படின்னா, இந்த ரோமர்கள் எல்லா இடத்துலையுமே பயத்தை விதைக்கிறதுக்காகவே ஒரு இடத்துல அவங்க வந்து போர் செய்கிறதுக்காக அவங்க போனால் கூட ஒரு 3 பேர் இருந்தாங்கன்னா 2 பேர் கொண்டுட்டு ஒருத்தனை விட்டுருவாங்க. ஏன்னா அந்த ஒருத்தன் போய் அவங்கள பற்றி சொல்லணும், ரோம போர் செய்வர்கள் வந்தாங்க, இந்த மாதிரி கொண்டுட்டு இருக்காங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, அவங்க ரொம்ப கொடூரமானவங்க, அவங்க பயங்கரமாக கழுத்தறுத்து இந்த மாதிரி துடிக்க சாவடிச்சாங்க. இதெல்லாம் சொல்கிறதுக்காகவே ஒருத்தனை விட்டுருவாங்க. இதைத்தான் நம்ம என் டைம்ஸில் வந்து ஒருத்தர் ராப்சரில் வந்து கைவிடப்படுவாங்க, எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. இதை நம்ம அது கூட கனெக்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு பயங்கரமாக பயம் காட்டி வச்சுருக்கானுங்க. அதாவது ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம்னா என்னென்னா, நான் உன்னை கொன்னுருவேன். இதுதான் நம்ம உலகத்தில் நம்ம ஒருத்தனை வந்து ரொம்ப ரொம்ப அவனை பயங்காட்டுற ஒரு விஷயம்னா, நான் உன்னை கொன்னுருவேன். இந்த வார்த்தையை வந்து எவனால் பண்ண முடியுதோ அவன் தான் இருக்கிறதுலேயே அதிகார வர்க்கத்தின் மிகப்பெரிய அதிகாரி. இந்த அதிகாரத்தை தான் அவன் ஆண்டவர் இயேசு மேலே அவன் வந்து ரோம பேரரசன் வந்து ஆண்டவரை வந்து சிலுவையில் அரைஞ்சு கொன்னுட்டு அவன் சொல்கிறான், இதுக்கப்புறம் யாராவது இந்த மாதிரி ஏதாவது புதுசாக ஒரு போதனை, நான் தான் கிறிஸ்து அப்படியெல்லாம் வந்தீங்கன்னா தெரியுதுல்ல, இவரை நான் இந்த மாதிரி சிலுவையில் அரைஞ்சு கொன்ன மாதிரி உங்களை கொன்னுருவேன்னு. அப்போ அங்கே வேதபாரகர்கள் பரிசேயர்கள்லாம் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கானுங்க, எப்படா கொன்னுட்டோம் அப்படின்னு. ஆனால் 3ஆவது நாள் திரும்ப வந்து நிற்கிற இடத்துல தாங்க அவர் சொல்கிறாரு, இப்போ சொல்லு, நீ என்ன கொன்னுருவியா? அது வரைக்கும் சிலுவையின் மரணம் பல பேரை விழுங்குச்சு. ஆனால் மரணத்தையே விழுங்கி ஒருத்தர் வந்து நிற்கிறாருன்னா அது இயேசு தான். ஆண்டவர் வந்து சொல்கிறாரு சீசரை பார்த்து, நீ அந்த ரோம பேரரசை பார்த்து சொல்கிறாரு, இப்போ நீ கொல்லுவேன்னு சொல்கிறியே, கொல்லு, நீ எத்தனை தடவை கொன்னாலும் சரி திரும்ப வந்து நிற்பேன். ஏன்னா நான் தான் ராஜாதி ராஜா, நான் வந்து யூதருக்கு ராஜாவா, நான் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த எல்லாருக்குமே மேலே ராஜாதி ராஜாவா நான் தான் இருக்கேன். இந்த ஆளுகையில தான் சீஷர்கள் ஆண்டவர் நடத்தணும்னு பார்க்குறாரு. இவங்களுக்கு அது புரியல. இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நீ அந்த ரோமர்களோட அந்த சிங்காசனத்தில் ஆண்டவர் உட்காருவார். இன்னைக்கு வரைக்குமே இஸ்ரேல் ஜனங்கள் அதில் தான் இருக்காங்க. இப்போ அங்கே இஸ்ரேலுக்கு பாலஸ்தீனத்துக்கெல்லாம் சண்டை வருதுன்னா அவங்களுக்கு என்னன்னா, ஆண்டவர் ஒரு ஃபிசிக்கலாக வந்து உட்காரணும், கண்டிப்பாக வந்து உட்காருவார் ஃபிசிக்கலாக. ஆனால் அவர் எப்போ வருவார்? இங்கே வந்து முதலாவது வருகையிலேயே இதை பண்ணிட்டு உடனே போயிட்டார். ஏன் அவர் இருந்து அதுக்கப்புறமும் கூட ஆளுகை செஞ்சிருக்கலாமே? ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவாங்கன்னா எதுக்கு ஆண்டவர் தர்றாருன்னா, இதுக்கப்புறம் நான் பண்ண மாதிரி ஆளுகையை நீங்க பண்ணுங்க. நம்மக்கிட்ட அதனால தான் ஆண்டவர் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. நம்ம தான் இதுக்கப்புறம் ஆண்டவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் எப்படி செய்யணும் அப்படின்னா, ஆளுகை அப்படின்னா என்ன, அன்பு அப்படின்னா என்னன்னா, அந்த திரித்துவத்திலிருந்து நீங்கள் பார்க்கணும். இந்த திரித்துவத்தில் ஆண்டவருடைய ஆளுகையும் ஆண்டவருடைய விட்டு கொடுத்தலும் அந்த உறவும் அதில் நீங்கள் நல்லா தெரிய உங்களுக்கு இங்கே நீங்கள் வெளிப்படுற உங்களுடைய ஆளுகையும் உங்களுடைய அன்பும் உங்களுடைய உறவும் வேற மாதிரி இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி இந்த
நன்மை தீமை அறியத்தக்க கனியிலிருந்து வர்ற இந்த இந்த நாலேஜில் நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் நடத்தணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு திருப்தியை தராது. நீங்கள் எவ்வளவு காரியங்கள் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சரி, ஆண்டவரோடு அந்த திருத்துவத்தோடு ஒன்றா இருந்து பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு ஆத்ம திருப்தி தரும். நீங்கள் 24/7 ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம். நீங்கள் ஏதோ பயங்கரமாக, அதாவது சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலருக்கெல்லாம், இப்போ எனக்கெல்லாம் எங்கே போனாலும் சரி, எங்கள் வீட்டில் தூங்குனா தான் எங்களுக்கு அந்த ஒரு அட் ஹோம் ஃபீலே வரும். நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் படுக்க தூங்கினாலும் சரி, யாராவது ரிலேஷன் வீட்டுக்கு போனாலும் சரி, வீட்டுக்கு தூங்குனா நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்கள். இந்த ஃபீல் நம்மளுக்கு இந்த ஆண்டவரோடு நம்ம இணைஞ்சா நம்ம இந்த ஆத்துமா, அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பாய்னா, இந்த ஆத்துமா எப்போ ஒரு ஆத்ம திருப்தி அடையும்னா, அவர் பிதாவும் இயேசுவும் எப்படி ஒன்றா இணைந்திருந்தாங்களோ அது மாதிரி நம்ம அவரோடு இணைஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த திருப்தி கிடைக்கும். இல்லை நீங்கள் இதில் என்ன ப்ராப்ளம்னா, இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனிக்கும் அதுக்கும் எஃபெக்ட் இருக்குது. அதுலேயும் உன்னால் இந்த பூமியில் வாழ முடியும். ஆனால் அதில் வாழ்கிற வாழ்க்கை, இப்போ நிறைய நேரங்களில் இந்த செழிப்பை பற்றியெல்லாம் நிறைய உபதேசங்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆண்டவர் சிலுவையில் நமக்காக தரித்திரமானார், நம்ம ஐஸ்வர்யவன் ஆகும்படி அவர் தரித்திரமானார், அதனால் ஆண்டவரை நீங்கள் தேடி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தருவார், ஐஸ்வர்யவன் ஆயிருவீங்க. கரெக்டு, ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை தருவார். ஆனால் நீங்கள் ஐஸ்வர்யவன் ஆகணுன்றதுக்காக ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னா அது உங்களுக்கு தேவையே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஆண்டவர் சிலுவையில் ஐஸ்வர்யம், நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், அவருடைய தழும்புகளினால் நம்ம குணமானோம், அவர் நமக்காக தரித்திரமானார், அதனால் நம்ம ஐஸ்வர்யவன் ஆனோம். இந்த ஐஸ்வர்யத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்களேன். இவர் சிலுவையில் ஐஸ்வர்யவன் ஆகிறதுக்காக அடிக்கப்பட்டார்னா அங்கே தான் ஐஸ்வர்யவானே வந்தானா? இல்லை. அவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஐஸ்வர்யவான் இருக்கான். ஆண்டவர் நிறைய இடத்துல அட்ரஸ் பண்ணுவார். மதிகேடனே, இன்று மரித்தால் நீ எங்கே போவாய்? அங்கே ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கான். ஏன் அந்த ஐஸ்வர்யவான் எங்கிருந்து வந்தான்? இவன் சிலுவைக்கு முன்னாடியே வந்துட்டானே. நீ ஐஸ்வர்யவானா தான் ஆகணும் அப்படின்னா நீ ஆண்டவர்கிட்ட வரணும்னு தேவையில்லை. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர்னா சில ப்ராசஸ் வச்சிருக்கிறாரு. அந்த ப்ராசஸை நீ ஃபாலோ பண்ணினாலே நீ ஐஸ்வர்யவான் ஆயிடுவ. அந்த ப்ராசஸில் வந்தது தான் இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸு. நீ கடின உழைப்பில் உனக்கு அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார், நீ வேலையாட்டின் கூலிக்கு பாத்திரவான். அவனுக்கான கூலியை ஆண்டவர் இங்கே ப்ராசஸ்லேயே வச்சிருக்கிறாரு. நீ எவ்வளோ கஷ்டப்படுறியோ அதுக்கான பலன் உனக்கு இந்த பூமியிலே தரும். இது ஆண்டவர் அது நல்ல தேவனாக இருக்கிறனால தான் அதையும் கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஆனால் நீ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம் என்னன்னா அதனோட வேதனையே இருக்காது, வேதனையே கூட்டார் அப்படின்னு இருக்கும். அந்த ஆசீர்வாதம், நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் அம்பானி அவங்க ஃபேமிலியில் அந்த பையனுக்கு என்கேஜ்மெண்ட்டாக மேரேஜ்லேயே ஒரு இதில் அவங்க பையன் பேசியிருப்பான். பார்த்தீங்கன்னா, என்னோட லைஃப் கேக் வாக் மாதிரி கிடையாது, ஃபிசிக்கலி நான் நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு அவன் பயங்கரமாக அழுது பேசுவான். அவங்க அப்பா அம்மா அழுவாங்க. நம்மளுக்கு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு அம்பானி பயங்கர வசதியான ஒரு 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 ரோல் மாடல் மாதிரி இருந்தாலும் அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபிசிக்கல் ஒரு ஃபிட்னஸில் இருக்கிற ப்ராப்ளம் இதெல்லாம் அவங்கள ரொம்ப மனசோர்வாகவும் மனவேதனைக்குள்ளேயும் போயிடுச்சு. ஆனால் இது இப்போ ஃபிசிக்கல், நீங்கள் ஆண்டவர் சிலுவைக்கு வெளியில் இருக்கிற ப்ராசஸில் நீங்கள் என்ன தான் நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டஸுக்கு வந்தாலும் இந்த ஆசீர்வாதத்தில் இருக்கிற அந்த ஒரு ஆத்ம திருப்தி அங்கே இருக்காது. அதனால தான் ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஐஸ்வர்யவான அப்போ ஆண்டவர்கிட்ட ஐஸ்வர்யத்தை தரமாட்டாரா? தருவார். இந்த ஐஸ்வர்யவான் எப்படி இருப்பான் அப்படின்னா செல்ஃப் சென்டர்டாக இருக்க மாட்டான். அவங்ககிட்ட எவ்வளோ பணம் வந்தாலும் சரி அதை நீங்கள் பிடிச்சி வச்சிருக்கணும்னே யோசிக்க மாட்டீங்க. அதனால தான் மதிகேடனேன்னு சொல்கிறது காரணம், அவன் சொல்லுவான் களஞ்சியத்தை இடித்து கட்டி அதில் சேர்த்து வைக்கணும் அப்படின்றது அவன் அந்த மாதிரி மீனிங்கில் சொல்கிற அந்த ஒரு ஐஸ்வர்யவானா ஆண்டவர் அங்கே அட்ரஸ் பண்ணுவார். இந்த ஐஸ்வர்யவானா நீ வரமாட்ட. ஒருவேளை நீ ஆண்டவருடைய திருத்துவத்துக்குள்ளே இருக்கிற அந்த அன்பு குறித்தும் ஆண்டவருடைய அந்த செல்ஃப் சென்டர்டாக இல்லாமல் அவன் ஆண்டவர் ஒரு மற்றவங்களுக்காக அவருடைய அன்பு எப்படின்னா ஜீவ ஊற்று மாதிரி உள்ளிருந்து வெளிப்பட்டு தான் வெளியில் வருமே தவிர யாரையும் காயப்படுத்தணுன்றதோ அவங்கள பேஸ் பண்ணி, அதாவது ஆண்டவர் இப்போ பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் ஒன்றா இருக்கிறதுனால தான் அந்த அன்பு இருந்தால் தான் ஒரு குடும்பத்தை ஆண்டவர் அதனால தான் ஆண்டவர் ஆதாமியும் ஏவாளையும் ஒரே மாம்சமாக இருப்பீர்கள் அப்படின்னு ஆண்டவர் 2 பேரும் ஒன்றா சேர்க்கறதுக்கு காரணம் இவங்க ஒன்றா இருக்கிறதுனால தான். அப்படி ஒரு உறவு முறையை இவங்களால யோசிச்சே பார்க்க முடிஞ்சது. அதுவும் அன்கண்டிஷனல் லவ்ல ஒன்றாக இருக்கிறதுனா பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் எப்படி ஒளிவு முறை இல்லாமல் ஒரே அன்பாக இருக்காங்களோ அந்த அன்புல கணவன் மனைவி ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறாரு. இது எல்லாமே இந்த திருத்துவத்திலிருந்து தான் வருது. இந்த திருத்துவத்தை நீங்கள் முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஐஸ்வர்யமே வந்தாலும் அந்த ஐஸ்வர்யம் உங்களை அந்த ஐஸ்வர்யம் காப்பாற்றுன்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்தது தேவன். அதனால அந்த ஐஸ்வர்யத்தை எதற்காக இந்த ராஜ்யத்தை கட்டுவதற்காகவும் இந்த ராஜ்யத்தை நம்ம நிலைநிறுத்துறதுக்கும் அந்த ஐஸ்வர்யத்தை நம்ம எடுத்து பயன்படுத்துறவர்கள தான் இருப்போமே தவிர
ஐஸ்வர்யம் நம்மளுக்கு எஜமானா இருக்காது, நம்ம தான் அதுக்கு எஜமானனா இருப்போம். அது ஒரு சர்வெண்ட்டாக தான் இருக்கும். இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டாதான் ஆண்டவர் உங்களை கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தை இங்கே பிரஸ்தாபப்படுத்தவும் முடியும். ஆண்டவர் இப்போ பரலோகத்தை மாதிரி பூமியையும் அவரால் மாற்ற முடியும். அதனால தொடர்ந்து இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் இந்த திருத்துவத்திலிருந்து நான் எடுத்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இது உங்களுக்கு பெரிய ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தும். தொடர்ந்து இந்த ஜேர்னியில் என் கூட டிராவல் பண்ணுங்க. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. தொடர்ந்து என்னை இந்த இந்த சேனல்ல இந்த என்னோட ஜேர்னியில் டிராவல் பண்ணும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன்.